இல்லை சார், இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தில் டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நடந்தது சொன்னப்போ கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்காக உச்சநீதிமன்றம் வரையும் போய் திமுக அரசு போராடினது. இப்போ KN நேரு துறையில் கிட்டத்தட்ட ஒரு 1900 கோடி ஊழல் நடைபெற்றிருக்குன்னு சொன்ன பிறகு கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் திமுக அரசு பாதுகாக்குது அப்படின்னா ஊழல் செய்கிறத திமுக ஊக்குவிக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக வருது இல்லை? அதாவதுங்க, ஊழல் செஞ்சு அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் போய் அவர் சிறைக்கு போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி. அவரை மீட்பதுக்கு அரசாங்க வரி பணத்தை செலவழித்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்களை வச்சு தான் அது செஞ்சாங்க. அப்புறம் தனிநபர் வழக்கறிஞர் வச்சாங்க. அதுபோல் தான் அந்த ஞானசேகரன் விஷயத்துக்கு விசாரணை தேவைங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அரசு வழக்கறிஞரை நியமித்து இல்லை இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது, நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துக்கு அரசு நிதியை செலவு பண்ணி எப்படி சிபிஐக்கு விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு தடுப்பதற்காகவே செலவு பண்ணுறாங்க. ஆக இவங்க என்னன்னா இந்த குற்றத்தை ஒவ்வொரு திமுக அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு ஊழலையுமே மறைப்பது தான் வேலையாக இருக்க தவிர அந்த குற்றம் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்கிறது வேலை இல்லை. இல்லை, முறைகேடை தடுக்கணுங்கிற நோக்கம் திமுக அரசுக்கு இல்லையா? தடுக்கிற நோக்கமும் கிடையாது, அப்படி ஈடுபட்டவர்களை தண்டிக்கிற நோக்கமும் கிடையாது. அதற்கு துணை போகிற நோக்கமாக தான் இருக்கு, அவர்களை பாதுகாக்கிற நோக்கம் இருக்கு. இந்த நோக்கம் தான் திமுக அரசாங்கத்திட்ட இருக்கு.